வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு ரித்தி கேம்ஸ். ஸோ இன்னைக்கான கேம் பிளே பார்த்தீங்கன்னா ஹைப்பர் ஹோஸ்டஸ் கேம் பிளே தான் பார்க்க போகிறோம். அதேமாரி 4 நாளாக ஏன்டா வீடியோ வரலன்னு கேட்டிங்கன்னா இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது, கொஞ்சம் ஒர்க் இஷ்யூ இருந்தது, அதனால தான் வீடியோ வரல. ஸோ இந்த வீடியோ ரொம்பவே ஃபன்னாக இருக்கும். இப்போ ஆரம்பிக்கலாமா? இப்போ எதுக்கு அந்த அம்மா நம்மள கூப்பிடுது? எனக்கு என் சீட்டை மாத்த முடியுமா? இப்போ என்ன நடந்துச்சுன்னு இந்த அம்மா சீட்டை மாத்தணும்னு இப்படி குதிக்குது. முதல்ல பிரச்சனை கேட்போம். மேடம், உங்க பிரச்சனை தான் என்ன? அந்த வயசானவருக்கு உடம்பு முடியலன்னு நினைக்கிறேன். பக்கத்துல உட்கார்ந்துகிட்டு தும்பிக்கிட்டே இருக்காரு. ஓஹோ, கதை இப்படி போதா? இங்க பாருங்க பெரியவரே, இப்போதைக்கு என் கையில இருக்க மாஸ்கை கொடுக்கறேன். நீங்க அதை போட்டுக்கிட்டு அமைதியா உட்காருங்க. பக்கத்துல இருக்கவங்கள டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. யார் பெத்து பொண்ணும் ரொம்ப நல்லா இருமா. இங்க பாருங்க மேடம், கொஞ்சம் இப்பயாவது போய் உட்காருறீங்களா? உங்க ப்ராப்ளம் தான் நான் சால்வ் பண்ணிட்டேல, போய் உட்காருங்க. இந்த மாதிரி பைத்தியத்துக்குலாம் யார் இந்த வேலையை கொடுத்தது? காலையிலேயே வீட்டுல டென்ஷன் படுத்தி அனுப்பிவிட்டாங்க. இப்ப தலைவேலை வலிக்குதே. அம்மா யாராவது வாங்க. இந்த தடவை இங்க என்ன பிரச்சனையோ? சார், உங்க பிரச்சனையை சொல்லுங்க. அம்மா எனக்கு பயங்கரமா தலை வலிக்குது. உங்களுக்கு தலை வலிச்சா தலையை அமைக்கணும். இந்தாங்க, இப்போதைக்கு இந்த மாத்திரை தான் இருக்கு, எடுத்து சாப்பிடுங்க. கண்ணு மூடி திறக்கிறதுக்குள்ள இங்க இருந்து போய் சேர்ந்துருவீங்க. அப்போ கொண்டா அந்த மாத்திரை கொடு. A few minutes later. ஒருவேளை உண்மையா போய் சேர்ந்துட்டாரோ? இப்ப எப்படி எழுப்புறது? அதேதான், தண்ணி எடுத்து ஊத்த வேண்டியதா. அங்கிள், சீக்கிரமா எழுந்திருங்க. அச்சுக்கு. சை யாருமா? நீதானா? நல்ல வேலை, தண்ணி ஊத்தி எழுப்புன. உனக்கு ரொம்ப நன்றி. டன் 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 டன். அம்மா ஏர் ஹோஸ்டஸ், உன்னதான் இங்க வா. நம்மள என்ன கூப்பிடுறாங்க? இங்க பாருமா, உன்கிட்ட சில கேள்விகள் கேட்கலாமா? நீங்க யாருன்னே தெரியல, பரவாயில்ல கேளுங்க. அப்படின்னா சரி, உன்னுடைய முதல் கேள்வி, லைஃப் ஜாக்கெட்ஸை எப்ப இன்ஃப்ளேட் பண்ணுவாங்க? இதுக்கு என்ன பதில்னே தெரியலையே. சரி, யோசிச்சு ஒரு ஆன்சர் சொல்லுவோம். தண்ணில நம்ம இருக்கும் போது தான் லைஃப் ஜாக்கெட்ஸை இன்ஃப்ளேட் பண்ணுவாங்க. என்ன இந்த பொண்ணு தப்பா ஆன்சர் பண்ணுது? உன்னுடைய அடுத்த கேள்வி என்னதுன்னா, நான் கொடுக்குற 2 ஆப்ஷன்ஸ்ல எது ஃபிளைட் டியூட்டிஸுக்கு சம்பந்தமே இருக்காது? ஒருவேளை இந்த மாதிரியான ஆன்சருக்கெல்லாம் அவருக்கே பதில் தெரியாதோ, அதான் என்ன கேட்குறாரோ. சரி, குருட்டாம்போக்கில் ஒரு ஆன்சர் சொல்லுவோம். பேசஞ்சர்ஸோட இன்ஃபேண்ட் தான். இந்த ஆன்சர் கரெக்ட் தான், ஆனா எல்லாமே கரெக்ட்னுலாம் சொல்ல முடியாது. ஓகேவா? இப்போதான் சந்தோஷமா இருக்கு. A few moments later. ஐயோ, அங்க என்ன நடக்குது? எனக்கு லவ் ஃபெயிலியர் அடிச்சு நான் இங்க குதிக்க போறேன். அட பைத்தியமே, என்ன பண்ற? நான் இப்ப சாகணும். என்ன ஒருத்த ஏமாத்திட்டான். இப்போ உன் பிரச்சனையை பத்தி பேசுறதுக்கெல்லாம் இங்க நேரமே கிடையாது. இங்க நிறைய பேரோட உயிர் ஊசலாடிக்கிட்டு இருக்கு. இந்த கதவை நானே எப்படியாவது மூட ட்ரை பண்ணும். ஐயோ, எனக்கு வேற ஸ்ட்ரென்த் பத்தாதே. பரவாயில்ல, ட்ரை பண்ணி பாப்போம். அச்சிக். ஐயோ, இழுக்க முடியல. யாராவது ஹெல்ப்புக்கு வாங்க. பெண்களுக்கு உதவி செய்தா நான் இருக்கனே. என்ன உதவி செய்யணும்? ஓ, இந்த கதவு மூடணுமா? அப்பாடா, எங்க நல்ல வேலை முடியாச்சு. அட பைத்தியங்களா, இங்க பாருங்க, என் ஸ்கர்ட் மாட்டிக்கிச்சு. எடுத்து விடுங்கயா. என்ன கடுப்பேத்துற எதையும் நான் அறுத்து எரிஞ்சிடுவேன். இப்ப உன் ஸ்கர்ட்டையும் அப்படிதான் அறுத்து எரிய போறேன். கொஞ்சம் லைட்டா இப்படி வாங்க, அவ்வளவுதான், கிழிச்சிருவோம். ஐயோ, ஆமா, இங்க என்ன பிரச்சனை தான் போயிட்டு இருக்கு. ஏய், உனக்கு அறிவு இருக்கா? என்ன பண்ணி வச்சிருக்கா ட்ரெஸ்? இவளுக்கு என்ன எப்பதான் வம்பிழுக்கணும்னு நேர காலமே தெரியாது போல. ஆனா நான் இப்ப அவளுடைய லைஃபை சேவ் பண்ணிருக்கேன்ல. அது ஒரு பெரிய விஷயம்னு சொல்லாத. ஒருவேளை புது ட்ரெஸ் வாங்கி தர சொல்லி போன் பண்றாளோ? எதுக்கு என்னுடைய உயிரை காப்பாத்துனீங்க? நான் இன்னைக்கு செத்துருப்பேன்ல. உன் உயிரை காப்பாத்தினதுக்கு காரணம் என்னன்னா, எனக்கு உன் மேல அதிகமா சக்கரை இருக்கு. இல்ல அக்கறை இருக்கு. உண்மையாவா? அப்புறம் எதுக்கு ஜேமியை டேட் பண்ணீங்க? நீ தப்பா புரிஞ்சிருக்க. நான் பைலட் உயிரை காப்பாத்தினதுக்காக அவரு எனக்கு நன்றி தான் சொன்னாரு. மத்தபடி நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்ல. நீ போய் தான் சொல்ற. உன்னுடைய உயிரை காப்பாத்தினவங்க கிட்ட இப்படியா பேசுவ? உனக்கு மரியாதைன்னா என்னன்னே தெரியல. இதுக்கப்புறம் உன்கிட்ட மூஞ்சி கொடுத்து கூட பேச மாட்டேன். குட் பை, இதோட நான் கிளம்புறேன். வெல்கம் டு ப்ரோமோஷன் ட்ரிவியா. இங்க பாருமா, உன்னுடைய முதல் கேள்வி என்னதுன்னா, என்னத்துக்கு க்ரூ மெம்பர்ஸ்லாம் டேக் ஆஃப் பண்றதுக்கு முன்னாடி ஜன்னலை திறக்க சொல்றாங்க?
இந்த கொஷினை எந்த லூசு கிட்ட இருந்து கடன் வாங்கிட்டு வந்தாங்கன்னு தெரியல. இந்த மாதிரிலாம் எப்படி உங்களுக்கு கேட்க தோணுது? சார், எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன். அதாவது இயற்கையை ரசிக்கிறதுக்கு தான் எல்லா பைலட்டும் டேக் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜன்னல் ஓப்பன் பண்ண சொல்கிறாங்க. இது தவறான பதில். அடுத்த கொஸ்டின் வந்து 3:34. இது 24 மணி நேரத்துல என்ன ஃபார்மட்டா இருக்கும்? குருட்டாம் போக்கில் அடிப்போம். 1 5 3 4 இந்த நம்பர் தான் கரெக்டு. இது அவ்வளோ சிறப்பான ஆன்சர் இல்ல. பரவாயில்ல, நீ ட்ரை பண்ணதுக்கு இது ஓகே தான். ஏய் ஜாலி, ஏன் அப்படி போடு, ஏன் இப்படி போடு. அதே தான், இப்போ நம்மள ப்ரீமியம் எக்கனாமிக் கிளாஸுக்கு ப்ரொமோட் பண்ணிட்டாங்க. சூப்பர், அப்படியே வேலை செய்வோம். அட பாவிகளா, ஒரு வாட்டி ப்ரொமோஷன் கொடுக்கும்போது குப்பல்ல விடுறீங்க. உங்களுக்கே நியாயமா இருக்கா? ப்ரொமோஷன்னா பெரிய பதவிக்குடா. கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா? ஒரு வழியா இந்த வேலையை முடிச்சாச்சு. நன்னானே நன்னானே நன்னானேனா 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 நன்னானே. இந்த மேடம் கொஞ்சம் நில்லுங்கோ. நீங்க எல்ஏங்கிற ஃப்ளைட்லயோ பறக்கிறீங்கோ? இந்த விஷயத்துக்கு எதுக்கு இந்த ஒற்றை குச்சி கேக்குது? சரி பரவாயில்ல, சொல்லுவோம். ஆமாங்க, உங்களுக்கு என்ன உதவி வேணும்? இங்க பாருங்கோ, நான் சீக்கிரமா பணம் சம்பாதிக்கணும். டேய், உன்ன மாதிரி பைத்தியங்க இன்னும் எத்தனை பேர் கிளம்பி வருவீங்க? உங்களுக்குலாம் ஒரு வாட்டி சொன்ன புரியாதா? இந்தார அடியை வச்சுக்கோ. அச்சுக்கு. இந்தா மேடம், என்கிட்ட டைமண்ட் கொஞ்சம் இருக்குது. அதை நீங்க தான் சேஃபா ஸ்மகிள் பண்ணணும். அடி வாங்கி சூடு சொரணை இல்லாம பேசுறான். இங்க பாருங்க, எனக்கு இதுக்கு முன்னாடி அந்த மாதிரியான வேலையை செஞ்சு பழக்கமே கிடையாது. கொஞ்சம் இடத்த காலி பண்றீங்களா? இங்க பாருங்கோ மேடம், எங்கேயாவது எனக்காக ஒளிச்சு வைங்கோ. மூளையை வீட்லயே கழட்டி வச்சிட்டிங்களா என்ன? இங்க பாருங்க, எனக்கு அந்த பழக்கமே கிடையாது. உங்களுக்கு மூளை மண்டையில இருக்குதா இல்ல முதுகுல இருக்குதா? ஐயோ, இங்க வேற குறுக்காலி நின்று இருக்காங்க. இங்க பாருங்க மேடம், எனக்கு அர்ஜென்ட்டா டாய்லெட் வருது, கொஞ்சம் நடுறீங்களா? தம்பி, நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க? இதெல்லாம் நடக்காத காரியம். இங்கேயே உட்காரு. ஐயோ ஆன்ட்டி, சொன்னா புரிஞ்சுக்கோங்க, எனக்கு அர்ஜென்ட்டா சூச்சு போகணும். ஐயோ, பக்கத்துல உட்காந்துக்கிட்டு டார்ச்சர் பண்ணிக்கினே இருக்கான். சரி தம்பி, உனக்கு நான் இதை கொடுக்குறேன். இதுலயும் உன் வேலையை முடிச்சிடு. ஆன்ட்டி, இது ரொம்ப குட்டியா இருக்கு, எனக்கு பெரிய பாட்டலா வேணும். ஏண்டா, இதெல்லாம் வீட்லயே முடிச்சுட்டு வர மாட்டேன். சரி சரி, அமைதியா உட்காரு. உனக்கு நான் பெரிய பாட்டிலா கொடுக்குறேன். இங்க பாரு தம்பி, இதான் கடைசியா இருக்க பாட்டில். ஒழுங்கா இதையே வச்சுக்கோ. ரொம்ப நன்றி. ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ ஒரு எண்டுக்கு வந்துடுச்சு. இவ்வளோ நேரம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அதேமாரி இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக்கை போட்டு விட்ருங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்தமாரி கேமிங் வீடியோ விரும்புவாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட் என்ன கேம் போடலான்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பை பாய்.